குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் க்ரூட் ஆயிலில் 104 106 கிட்டே இருந்தது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மண்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெரிய லெவலில் கேப் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி. நிஃப்டி 50 206 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸு 703 பாயிண்ட்டு மைனஸில் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா காலையில் க்ரூட் ஆயிலில் $106 போயிருந்தேன் பாருங்கள். நான் பார்க்கும்போது 104.36 சம்திங் இருந்தது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு கேப்பப் நம்ம மார்க்கெட்டில் காலையில் கிடச்சிது. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஏன்னா அந்த யூஎஸ் ஈரான் அந்த கான்ஃப்ளிக்ட், அங்கே வார் சண்டை நடந்தது உண்மை. ஆனால் நமக்கு நியூஸில் அது பெரிய லெவலில் சொல்லலை. பட் அந்த பிரச்சனையால் தான் க்ரூட் ஆயில் சடார்னு 2 நாள் லீவுக்கு அப்புறம் காலங்கத்தால் அவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸ் ஏற்றம் வந்ததுனால தான் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்தது. வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் பாசிட்டிவில் இருந்தது. சைனீஸ் மார்க்கெட்டு, டேக்ஸு எல்லாமே மைனஸில் வந்துடுச்சு. நம்மளது தான் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கிது நம்ம 1.5% கிட்ட ஃபால் ஆகிருக்கும். இதை கிராஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 360 பாயிண்ட்டு ஒரு நிஃப்டி 50 இறங்குதுன்னா சாதாரண விஷயமே கிடையாது. சென்செக்ஸ் 1312 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஏன் இறங்குச்சு அப்படின்ற ரீசன் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். உலகத்தில் பதற்றமான சூழ்நிலை, அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது உலக சந்தைகளுக்கு பெரிய ஃபியராக இருக்குது. இதனால் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பங்குகளை செல் பண்ணுறாங்க. மெயின் ரீசன் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. $104 போயிடுச்சு. காலையில் 106 போச்சு. இது இந்தியா மாதிரி இந்த எண்ணெயை இறக்குமதி பண்ணுற நாடுகளுக்கு இது பெரிய தலைவலி தான். இனி இந்தியாவுக்கு இந்த தலைவலி தீரவே தீராது. 3வது எஃப்ஐஎஸ் செல்லிங். எஃப்ஐஎஸ் ஏன் செல் பண்ணுறான்? அவனுக்கு இந்திய பங்குகளை விற்கிறது மெயின் ரீசன். நம்ம ரூபாவோட மதிப்பு டெப்ரிஷியேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, அதனால் விற்கிறான். அது இல்லாமல் வார் வேறு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அவன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணுறான். இந்த மாதிரி 4 ரீசன் தான் மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்குது. எப்போவுமே மார்க்கெட் இறங்கக்கூடிய ரீசன் தான் இந்த 4மே. இந்த வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ, ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலு, அதுலேருந்து நம்ம மார்க்கெட்டு என்ன தான் ஏறினாலும் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த 4 நியூஸ் டீஃபால்ட்டாக மார்க்கெட் இறங்கிறதுக்கு ஆப்டாக இருக்குது. அதை தான் சொல்லி ஆகணும். 10வதுக்கு நிஃப்டி 50 எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி இறங்குச்சுன்னா, இந்த பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இறக்கி விட்டான். பேங்க் நிஃப்டியில் இந்த எஸ்பிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க்கு, எஸ் பேங்க்கு, இது மாதிரி இந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் 2-4% இறங்குச்சு. எஸ்பிஐ ஏன் இறங்குறான்னா Q4 ரிசல்ட்டு சரியில்லை, அதனால் அது ஃபால் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் ட்ராவல் அண்ட் ஏவியேஷன் செக்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி இறங்குச்சு. இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்டு, ட்ராவல் ஸ்டாக்ஸு இது ஒரு 7% வரை இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஜுவல்லரி, கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி இறங்குச்சு. டைட்டன், கல்யாண் ஜுவல்லரி, சான்கோ கோல்டு, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 9% இன்றைக்கி டவுன் ஆச்சு. 10வதுக்கு ஐடி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். ஐடி எனக்கு தெரிஞ்ச வரையும் பெரிய லெவலில் இறங்கலை, எல்லாம் மைல்டான நெகட்டிவில் தான் இருக்குது. பட் ஐடி ஏன் இறங்குதுன்னா குளோபல் டென்ஷன். பட் ஐடி இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்காததுக்கு காரணம் நாஸ்டாக்கு. ஏன்னா அவன் லாஸ்ட்டு ஃப்ரைடே நல்ல பாசிட்டிவில் முடிஞ்சுது. அதனால தான் நீங்கள் ஐடியை செக் பண்ணால் இன்ஃபோசிஸு, விப்ரோ, டிசிஎஸ்ஸு, ஹெச்சிஎல் இவங்கெல்லாம் மைனஸ் 2-3 பாயிண்ட்டு தான் இருப்பாங்க. பெரிய லெவலில் இறங்கலை. ஏன்னா அங்கே நாஸ்டாக் நல்லா இருந்ததுனால இன்றைக்கி அவங்க பெரிய லெவலில் இறங்கலனாலும் மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்கி வச்சுருக்காங்க. ஐடி சம்மந்தம் இல்லாத மற்ற ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம், ரிலையன்ஸ் எல்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. ஐசிசி பேங்க் மட்டும்தான் ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்ச மாதிரி நான் பார்த்தேன், பட் கரெக்டாக தெரியல. பட் ஓவராலாக இருக்கக்கூடிய ப்ளூ சிப்பு, ரிலையன்ஸு, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க்கு, பேங்க் செக்டார்ஸு, அப்புறம் இந்த டைட்டனு, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி மார்க்கெட்டை க்ராஷ் பண்ணி விட்டுடுச்சு. அதுதான் உண்மை. இன்றைக்கி முழுக்க மார்க்கெட் நிஃப்டி 50 இறங்கிறதுக்கு காரணம் ஒரே வரியில் சொல்லணும்னா குளோபல் டென்ஷன் ப்ளஸ் ஆயில் ப்ரைஸ் ரைஸு ப்ளஸ் எஃப்ஐஎஸ் செல்லிங் அண்ட் பேங்க் செக்டார் கிராஷ். இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி 50 ஒரு கிராஷ் ஆனதுக்கான ரீசன் இதுதான். ஓகேங்களா? வேறு எதுவுமே இல்லை.
இன்றைக்கி இந்த கிராஷ் மார்க்கெட்டில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, போஸ்ட் மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஸ்டார்டிங்கில் 2 ட்ரேட் பண்ணேன். 2 ட்ரேட்லேயே ஒரு 3500 புடிச்சிட்டேன். இந்த ட்ரேட் எடுத்தேன், இந்த ட்ரேட் எடுத்துட்டேன். ஏன்னா இறங்கும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. க்ரூட் ஆயில் வந்து 104 டிகிரின்னு வந்து டாலரில் இருக்குது. அப்போ மார்க்கெட்டுக்கு அதுக்கு செட் ஆகாது. என்ன தான் ஏறினாலும் இறங்கும் அப்படின்றத நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அதனால் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், இந்த செகண்ட் கேண்டில்லையே 3300, 500 கிட்ட பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் ஒரு 2 ட்ரேட் இந்த இடத்துல பண்ணேன். ஸோ இன்றைக்கி த்ரோ அவுட்டாக பார்த்தா ஒரு 4500 ப்ராஃபிட் பண்ணேன். இன்றைக்கி 4 கால் தான் பண்ணேன். 4 கால் பண்ணதில் 4500 கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். ப்ரோக்கரேஜ் அப்படி இப்படி ஒரு 600, 700 போனால் கூட மீதி கைக்கு கிடைக்கும். இதுதான் இன்றைக்கி நான் பண்ண போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் இன்றைக்கி 3 கால் தான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்தேன். ஏன்னா ஸ்டார்டிங் 2 காலுமே ஸ்டார்டிங்லேயே ஒரு 3500 வந்தது. சரி, இதை நம்ம லாஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுனால நான் கால்ஸு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுக்கல. அதை மீறியும் ஒன்று கொடுத்தேன். ஒன்று வந்து அது பெரிய பாயிண்ட்டெல்லாம் போய் பெரிய பாயிண்ட்டை பிடிக்கல. ஜஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட்டு தான் பிடிச்சோம். அதுக்கு மேலே வேணான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கான ட்ரேடிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் 3 கால் தான் கொடுத்தேன். இது நிஃப்டி 50ல். சென்செக்ஸில் எங்கே கொடுத்தேன்னா, சென்செக்ஸில் 1 கால் கொடுத்தேன். அதுவும் அது ஸ்டார்டிங்லேயே கொடுத்தேன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். இவ்வளோ நேரம் நம்ம சென்செக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். நிஃப்டி 50ல் இது சென்செக்ஸில் எங்கே கொடுத்தேன்னா, இதையும் இங்கே தான் கொடுத்தேன். 2 மணிக்கு கொடுத்தது. ஏன்னா அது வரைய மார்க்கெட்டில் அந்த சப்போர்ட், அந்த ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருந்து, அந்த மாதிரி இருந்தால் நான் கால்ஸ் கொடுக்க மாட்டேன். கரெக்டான செட்டப் வந்தது இங்கே தான் வந்தது, இங்கே தான் கொடுத்தேன். இது ஒரு 2000 கிட்ட ப்ராஃபிட் வந்தது. சென்செக்ஸில் க்ளோஸ் பண்ணிட்டாச்சு. நிஃப்டி 50ல் இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டிலே பிடிச்சேன். அதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் பிடிச்சேன். ஏதாவது இந்த நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். ஓகேங்களா? இதை நாங்கள் இங்கே எடுக்கும் போதே நான் சென்செக்ஸில் கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அது நினச்ச மாதிரி கீழே தான் நல்லா ஃபால் ஆச்சு. வெயிட் பண்ணியிருந்தால் பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கும். 15000 வந்திருக்கும். நாங்கள் எடுத்த கால் நான் கடைசியாக பார்க்கும் போது அந்த ப்ரீமியம் வந்து 700 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருந்து. அப்புறம் 700னா 14000 கிட்ட போயிருக்கும். அந்த காலை எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால். நான் தான் வெயிட் பண்ண மாட்டோமே. அந்த ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட கிடையாது. அதனால் கிடைச்ச அந்த 2000, 2500 போதும். ஒரு ட்ரேடுக்கு 2500 என்னை பொறுத்தவரையும் பெரிய ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? எனக்கு தேவை என்னென்னா, ப்ராஃபிட்டில் வரணும். நான் லாஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் வரல. எனக்கு ப்ராஃபிட் எங்கே கிடைக்குதோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். டவ், எஸ்எம்பி, நாஸ்டாக்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நடக்கிற எஃப்டிஎஸ்சி வந்து 6 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, சிஎஸ்சி 40 90 பாயிண்ட் மைனஸு, டேக்ஸு 72 பாயிண்ட் மைனஸு, நிக்கி 296 பாயிண்ட் மைனஸு, ஆங்சங் 13 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஷாங்காய் 45 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி 360 பாயிண்ட்டு, பிஎஸ்சி சென்சஸ் 1313 வைங்க. எஸ்டிஐ வந்து 21 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, காஸ்பி இவன் தாங்க ரெகுலராக ஏறிக்கிட்டே இருக்கான். 2 மார்க்கெட் ஏறுதுங்க. காஸ்பி ஏறுது, நாஸ்டாக் கம்போசிட் ஏறுது. இந்த 2 இண்டெக்ஸு ஏறிக்கிட்டே இருக்குது. யூஎஸ் டாலர் வந்து ஏறி இருக்குது, லைட்டாக ஏறி இருக்குது. அப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸு, க்ரூட் ஆயில் வந்து 98 இருக்குது. எப்படி? ரைட் ஓகே. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறினா டாலர் ஏறும், கோல்டு தான் குறையும். கோல்டு குறைஞ்சிருக்கு. அது இல்லை, டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சில்வர் லைட்டாக ஏறி இருக்குது, இது லைட்டாக தான் ஏறி இருக்குது. ஓகேங்களா? காப்பர் ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் 98, அதாவது 100 எல்லாம் போயிருந்தது. இப்போ $2 கிட்ட குறைஞ்சி ட்ரேட் ஆகுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 69 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் கம்போசிட் வந்து 17 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. இப்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து 104.34. இப்போ தான் நான் 103 என்னமோ பார்த்தேன். அதுக்குள்ளே $1 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ க்ரூட் ஆயில், இந்த க்ரூட் ஆயில் தாங்க எல்லாருடைய மார்க்கெட்டையும் சதி பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம மார்க்கெட்டை 90% சதி பண்ணுறது இந்த க்ரூட் ஆயில் தான். ஓகேங்களா? அதனால தான் நம்ம மார்க்கெட் படுகேவலமாக இன்றைக்கி கிராஷ் ஆச்சு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ரெட்டாக தாங்க இருக்குது. நம்ம பார்த்ததில் இப்போது டாக்ஸு ரெட்டாக இருக்குது, எஃப்டிஎஸ்சி ரெட்டாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? அந்த எஃப்டிஎஸ்சி அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தோமே, சிஎஸ்சி 40 எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகுறது. ஃபியூச்சர்ஸ், யூஎஸ் ஃபியூச்சர்ஸும்
ஒன்று பாசிட்டிவில் இருக்குது, ஒன்று நெகட்டிவ் இருக்குது. ஆனால் பெரிய லெவல் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. டவ் 30 70, இவன் 17 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் க்ரூட் ஆயில் இதே மாதிரி இன்க்ரீஸ் இப்போ வந்து 104 இருக்குது. இது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் நாளைக்கு அகைன் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் ட்ரேட் ஆகும். அதோட இம்பேக்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இருந்தாலும் நிஃப்டி 50 இப்போ ப்ரெஷரில் இருக்குது. ஓகேங்களா? பர்டிகுலராக பேங்க்கு அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டெட் கேட் பவுன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிகிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு மெயினாக பேங்க் செக்டர் ஏறினா தாங்க நிஃப்டி 50 ரன் ஆகும். அப்புறம் அந்த ஆயில் அண்டு கேஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பண்ணும். நாஸ்டாக் நல்ல மொமெண்டம் இருந்தால் ஐடி நமக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ரூபாயோட மதிப்பு டிப்ரிசியேஷன் ஆகிக்கிட்டே இருந்தால் அது நமக்கு டேஞ்சர் தான். ஸோ அப்போ மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் கீழே தான் வரும். எஃப்ஐ செல் தான் பண்ணுவாங்க. அப்போது ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் கீழே தான் விழும். ஓகேங்களா? இன்றைக்கி ஆட்டோலாம் பொழந்து கட்டாங்க மைனஸில். ஓகேங்களா? இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் ஒரு கேப் அப் ஓப்பனிங்கே கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நாளைக்கு நிஃப்டி 50 வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து வெயிட்டட் ஆவரேஜில் வந்து 23,820 முடிஞ்சிருக்கு. இவன் 815 ஒரு 5 பாயிண்ட் தான் மைனஸில் இருக்குது. ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா 23,894 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக நிஃப்டி 50ல் ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு 23,971. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த ஃபோர்த்து வந்து ஒரு சைக்காலஜி நம்பர். ஓகேங்களா? இது வந்து இதுவும் ஒரு ரெசிஸ்டண்ட்டு தான். 24,022. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது 24,076. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு போதும் நாளைக்கு நிஃப்டி 50க்கு. ஓகேங்களா? அதுக்கு மேலே இருக்குது, அதை நம்ம பார்த்துப்போம். இந்த 4 அவன் போவானான்னு எனக்கு தெரில. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு நிஃப்டி 50ல் நாளைக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் நினச்ச மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்குது நிஃப்டி 50ல் அப்படின்னா இந்த பேஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,742. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட்டு 23,632. கொஞ்சம் டீப்பான ஸ்பேஸ் இருக்குது. அங்கே தான் இதுக்கு சப்போர்ட்டே இருக்குது. ஓகேங்களா? இங்கேயும் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உடைச்சிரும். ஏன்னா மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் வந்து பேடாக இருக்கிறதுனால மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு கிரே கலரில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,742, செகண்டு 23,632, தேர்டு 23,545. ஓகேங்களா? இந்த 23,500 23,545 வரையும் மார்க்கெட் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் நேற்றே சொன்னேன் மார்க்கெட்டு கீழே தாங்க வந்து முடியும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த சண்டை நிஜமாலுமே நடந்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அந்த ஆர்மோஸ் வழித்தடத்தில் சண்டை நடந்திருக்கு. அதனால தான் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது உண்மையாக நடந்தது. ஆனால் பெரிய லெவலில் செய்தியில் எங்கேயுமே வரல. அதனால தான் மார்க்கெட்டில் சடனாக இவ்வளோ பெரிய கிராஷ். இது நிஃப்டி 50ல் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. சென்செக்ஸில் வருவோம். சென்செக்ஸில் வந்தால் ஒரே ரெட்டு கோடாக இருக்கும், அதை பார்த்துடாதீங்க. நமக்கு இந்த 4 கோடு போதும். இந்த 4 போதும். ஓகேங்களா? இந்த பேஸ் லைனு 76,033 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 76,015 முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் மைனஸில் இருக்குது. ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது சென்செக்ஸில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 76,264. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் 76,246 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்டு 76,529, தேர்டு 76,995, ஃபோர்த்து 77,085. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக சென்செக்ஸில் இருக்கும். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இதுதான். எது 75,812. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 75,464. இதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 75,185. இந்த 3 லெவல்ஸ் நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இங்கே இந்த லெவல்லாம் வரும்போது இன்றைக்கி அருமையாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அது ஆப்ஷன் பையர் ஈஸியாக பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன்.
ஏன்னா மார்க்கெட் அழகாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? அதனால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த 9.15 கேண்டிலையும் 9.5 கேண்டிலையே பிடிச்சிட்டேன் 3400 கிட்ட. அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சேன் ஒரு 1000 ரூபா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியாக முடிஞ்சுது இன்றைக்கி மார்க்கெட். கஷ்டமே இல்லை, அழகாக சம்பாரிச்சாச்சு. அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த லைன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. அதுவும் ஒரு இந்த மணியாக பார்த்து எடுங்க. அதுதான் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் தரக்கூடியது. இந்தியா விக்ஸ் பார்த்திங்களா, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 18.55. ஸோ வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக பஞ்சமே இருக்காது, பெரிய லெவல் வெலாட்டிலிட்டி இருக்கும். இன்றைக்கி ஓவராலாக ப்ராட் பேஸ் செல்லிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? நிஃப்டி 50 காலி, சென்செக்ஸ் காலி, பேங்க் நிஃப்டி காலி, பேங்க் எக்ஸ் காலி, மிட் கேப் நிஃப்டி 159 பாயிண்ட் மைனஸு, ஃபின் நிஃப்டி 357 பாயிண்ட் மைனஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1198 பாயிண்ட் மைனஸ். அப்பா, இன்றைக்கி எல்லாரோட ஸ்டாக்ஸும் அப்போ பெரிய லெவலில் இறங்கியிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.